கையால் ஆகாத அக்கறையில்லாத பிழைப்புவாதத்துக்காக முன்னாள் போராளிகளையும் புலிகளையும் மாவீரர்களையும் ஈகங்களையும் இழப்புகளையும் வியாபாரம் செய்பவர்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும். இப்பொழுதும் ஆயுதம் செய்யக்கூடிய போராளிகள் முன்னாள் போராளிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆயுதம் செய்ய தெரியாமல் அல்ல, இப்படியான பல விடயங்களை பாராளுமன்றத்திலே உலகறிகின்ற அளவிற்கு, இலங்கை மாத்திரமல்ல உலகம் அறிகின்ற அளவிற்கு கூறியிருப்பதை நாங்கள் பல யூடியூப் சேனல் ஊடாக பல ஊடகங்களின் ஊடாக பார்த்திருக்கின்றோம். எங்களால் மீண்டும் புலிகளை உருவாக்க முடியும். அது எங்கே பேசுகிறீர்கள்? பாராளுமன்றத்திலே ஒரு ஒரு சிங்கள எல்லோருடைய பாதுகாப்போடும் தட்டி கேட்க முடியாத இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் லங்கா போர் ஊடக நேயர்களை, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கையன் இந்த செய்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், பாராளுமன்றத்திலே பெரிய வீரவசனங்கள் பேசிக் கொண்டிருப்பவர், அதே வேளையிலே ஒரு சில தகவல்களை அங்கே தன்னுடைய சொந்த நலனுக்காக முன்னாள் போராளிகளை இழுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் விடுவிக்கின்ற போல மறைமுகமாக அவர்களுக்கு ஆதரவு செலுத்துவது போல வீரவசனத்தை பேசியிருக்கின்றார். அந்த வசனத்தால் ஒரு சில முன்னாள் போராளிகள் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே, சொந்த வாழ்க்கையிலே, நிரந்தரமான வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே அந்த தங்களுடைய வாழ்க்கையை சரியாக நடத்தி கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். முன்னாள் போராளிகள் பலர் சில தொழில் அதிபர்களாக கூட மாறியிருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு 2009க்கு பிற்பாடு. இந்த இவர்களை இழுத்து பாராளுமன்றத்திலே அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேசிய விடயம் எங்களுக்கு ஒரு சில முன்னாள் போராளிகளின் ஊடாக உள்நாட்டிலே இருந்தும் வெளிநாட்டிலே இருந்தும் அவர்கள் கேட்டதற்கு இணங்க இந்த செய்தியை நாங்கள் வெளியிடுகின்றோம். அவர்களுடைய யதார்த்தமான, அவர்களுடைய பக்கச்சார்பற்ற, அதாவது முன்னாள் விடுதலை புலிகள் போராளிகளை தவிர அவர்கள் தங்களை இந்நாள் புலிகள் என்று கூறவில்லை. அவர்கள் தங்களுடைய அதிருப்தியையும் தங்களுடைய பயத்தையும் தங்களுடைய பிரச்சனையையும் கூறியிருக்கிறார்கள். அவர்களும் கூறினார்கள். அவர்களோடு இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் போராளிகள், புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு தங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலே இழந்து வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருப்பவர்களின் ஊடாக எங்களுக்கு வந்த தகவலாக இருக்கிறது. அவர்கள் எந்த தப்பும் விடவில்லை என்பது அவர்களின் ஊடாக தெரிய வருகிறது. இருந்தாலும் கூட இந்த செய்தி அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒரு கையால் ஆகாததனம் அல்லது அவருடைய திட்டமிட்ட செயலாக, அதாவது முன்னாள் விடுதலை புலிகள் இப்பொழுதும் இப்படி இருக்கிறார்கள் என்று ஒரு காட்டி கொடுப்பு, அதாவது அவர் தன்னுடைய ஒரு அக்கறையினத்தாலும் அல்லது வேண்டுமென்றோ அவர்கள் மீது மறைமுகமாக ஒரு குற்றச்சாட்டையும் காட்டி கொடுப்பையும் செய்திருப்பதாக இந்த முன்னாள் போராளிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த செய்தி தொடர்ந்து வருகின்ற பொழுது தயவு செய்து முழுமையாக கேட்டுவிட்டு உங்களுடைய விமர்சனங்களை சரி தவறு தாண்டி அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுபிடிகள் கூட எழுதலாம். அதே வேளைகளில் இந்த முன்னாள் போராளிகள் உண்மையிலேயே இந்த புலிகளை மீளுருவாக்கம் செய்வது நோக்கம் இல்லாதவர்கள், நோக்கம் யாருக்கும் இல்லை. ஆனால் சிலர் வெளிநாடுகளில் இருந்து கூவிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஒரு புறம். ஆனால் உண்மையான போராளிகள் உங்களுடைய சரியான விடயங்களை எழுதுங்கள். உங்களுக்கு வெளியே வர வேண்டிய செய்திகளை கீழே எழுதுங்கள். நாங்கள் வெளியே கொண்டு வர காத்திருக்கின்றோம். இலங்கை சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு செய்திகளை நாங்கள் பிரசுரிப்பதற்கு இருக்கின்றோம், தொடர்ந்து பிரசுரித்து வருகின்றோம். இப்படியான இந்த கையால் ஆகாத அக்கறையில்லாத பிழைப்புவாதத்துக்காக முன்னாள் போராளிகளையும் புலிகளையும் மாவீரர்களையும் ஈகங்களையும் இழப்புகளையும் வியாபாரம் செய்பவர்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும். இதுதான் அந்த உண்மையான முன்னாள் போராளிகளுடைய நோக்கமாக இருக்கிறது. அவர்களுக்கு சாதகமாகத்தான் இந்த செய்தி அமைகிறது. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்தாதவர்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள். இப்படியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே வேளையிலே முகநூலை லைக் செய்யுங்கள். எங்களுடைய www.lanka4.com இணையதளத்தையும் சென்று பாருங்கள். தொடர்வோம் இந்த அலசலுக்குள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்திலே இப்பொழுதும் ஆயுதம் செய்யக்கூடிய போராளிகள்
முன்னாள் போராளிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆயுதம் செய்ய தெரியாமல் அல்ல. இப்படியான பல விடயங்களை பாராளுமன்றத்திலே உலகறிகின்ற அளவிற்கு, இலங்கை மாத்திரமல்ல உலகம் அறிகின்ற அளவிற்கு கூறியிருப்பதை நாங்கள் பல யூடியூப் சேனல் ஊடாக, பல ஊடகங்களின் ஊடாக பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இங்கே பொதுவாக நாங்கள் முன்னாள் போராளிகள் பக்கம் நின்று அவர்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நடந்த பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது இப்பொழுதே புலனாய்வுத்துறை ஆரம்பித்து விட்டது. யார் அந்த ஆயுதம் செய்யக்கூடிய முன்னாள் போராளிகள் இருக்கிறீர்கள் என்பதை கண்ணோக்கி இவர்களால் தங்களுக்கு ஆபத்து இருக்கின்றது என்று அவர்கள் தூரப்பார்வை பார்த்து நிச்சயமாக செய்வார்கள். ஒரு சரியான ஒரு புலனாய்வுத்துறையாக இருந்தால் நிச்சயமாக அந்த முன்னாள் போராளிகளில் யாருக்கு ஆயுதம் செய்ய தெரியும் என்ற ஒரு கேள்வி இருக்கும், பயம் இருக்கும். மீள புலிகளை உருவாக்குவதற்கு அவர்களும் மறைமுகமாக உள்நாட்டிலிருந்தோ வெளிநாட்டிலிருந்தோ அல்லது அயல் நாட்டிலிருந்தோ உதவி செய்வார்கள் என்று ஒரு ஏக்கத்தோடு பயத்தோடு தங்களுடைய தொழில் பக்தியோடு உண்மையிலேயே செய்யத்தான் செய்வார்கள். செய்வதில் தவறு இல்லை. அப்படி செய்கின்ற பொழுது யார் அகப்பட போவது? பாராளுமன்றத்திலே கூக்குரல் போட்டு தன்னை உயர்த்துவதற்காக, வெளியிலே அல்ல, அந்த பேச்சுரிமை சட்டத்தை வைத்து, அந்த ஜேஆர் பைத்தியாரம் கொண்டு விட்ட அந்த பேச்சுரிமை சட்டத்தை வைத்து அர்ச்சுனா உட்பட பலர் அங்கே எதிர்த்தரப்பினர், சிங்களவர், இஸ்லாமியர்கள் என்று பலர் கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இவர்தான் அதிகமாக வீரவசனம் பேசுபவர். இவர் இப்பொழுதும் ஆயுதம் செய்ய தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். முடியாமல் அல்ல என்றால் என்ன? எங்களால் மீண்டும் புலிகளை உருவாக்க முடியும். அது எங்கே பேசுகிறீர்கள்? பாராளுமன்றத்திலே ஒரு ஒரு சிங்கள எல்லோருடைய பாதுகாப்போடும் தட்டி கேட்க முடியாத இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். காரணம் என்ன? உங்களுக்கு ஆதரவை பெருப்பிப்பதற்காகவும் உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து வைத்திருப்பதற்காகவும் ஈகம் இழப்புகளை ஒரு சிலர் அந்த ஒரு பைத்தியாரத்தனமாக திரிபவர்களுக்கு ஒரு உசாரை ஏற்படுத்துவதற்காகவும் வெளிநாட்டிலே இருக்கின்ற உங்களுடைய பினாமிகள், உங்களுக்கு ஆதரவு செலுத்துகின்றவர்கள், உங்களுக்கு ஆதரவு அல்லது உங்கள் உண்டியலை குலுக்குவதற்கு உண்டியலுக்குள் பணம் போடுகின்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இலங்கையிலே இருக்கின்ற முன்னாள் போராளிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதே நபர்தான் ஒரு வேளையிலே மலையகத்தை பற்றி பேசியவர் பிரிவு காட்டி, அதே வேளையிலே சைனட் அடித்து இறந்திருக்க வேண்டும் என்று கூறியவர், அதே வேளையிலே பல விடயங்களை கூறியிருக்கிறார். அதாவது முன்னாள் போராளிகள் என்றால் அவர்கள் இப்பொழுது இல்லை, அவர்கள் புலனாய்வுத்துறையின் பின்னால், அதாவது புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் அல்லது பிடிபட்டு அல்லது அவர்கள் தாங்களாக சரணாகி சரண்டர் செய்தது பிற்பாடு, அவர்கள் தாங்கள் போய் சரணடைந்ததன் பிற்பாடு வெளியே விடப்பட்டவர்கள். இவர்கள் அனைவரும் புலனாய்வுத்துறையின் ஆட்கள், அவர்களுடைய அடியாட்கள், அவர்களுடைய ஆட்கள் என்று கூறியவர். ஆனால் அவருக்கு பின்னால் நிற்பவர் பல புலனாய்வுத்துறையினர், அதாவது பல முன்னாள் போராளிகளும் இருக்கிறார்கள் என்பதை அவர் மறந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அதாவது வலது கையாக இருக்கின்ற கிளிநொச்சியில இருக்கின்ற தவிசாளர் உட்பட புலனாய்வுத்துறையினால் அதாவது புனர்வாழ அளிக்கப்பட்டு அங்கே இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர். அப்படியானால் அவரும் புலனாய்வுத்துறையா? மன்னித்துக் கொள்ள வேண்டும். இந்த வகையில் எதற்காக இதெல்லாம் கிண்டி பேசுகின்றோம் என்றால், நீங்கள் பாராளுமன்றத்தில் எதையும் பேசலாம் என்பதற்காக. பாதிக்கப்பட்ட 2009க்கு முன்பும் பின்பும் அது யாரால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் குறிப்பிட விரும்பவில்லை. பல போராளிகளுக்கு தெரியும் யாரால் யார் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது. அதனால் இந்த பாதிக்கப்பட்ட 2009க்கு முன்பும் பின்பும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீங்கு விளைவிப்பது போன்று அல்லது அவர்களை எழும்ப முடியாமல் மீண்டும் அவர்களை புலனாய்வுத்துறையினுடைய அந்த கண்ணுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று மறைமுகமாக ஒப்பந்தம் செய்திருக்கின்ற இந்த எம்பி அவர்கள் சில வேளைகளில் வேறு யாருடைய ஆதரவாளர்களாக கூட இருக்கலாம். அதனால் இவர் எப்பொழுதும் அந்த புலிகளை பற்றியும் அந்த இருக்கின்ற முன்னாள் புலிகளை பற்றியும் அவர்கள் இப்பொழுதும் புலியாகத்தான் இருக்கிறார்கள் என்று சில வசனங்களை அவர்கள் மீது புலனாய்வுத்துறை மீண்டும் மீண்டும் கண்காணிப்பு செய்கின்ற அளவிற்கு அவர் பேசிய பேச்சுக்கள் பாராளுமன்றத்தில் இனிமேல் பேசக்கூடாது.
அவர் இப்படி தொடர்ந்து பேசுவாராக இருந்தால் இனி அக்கு வேறு ஆணி வேறாக அவருடைய பிரச்சனைகள் ஆரம்பத்தில் வவுனியாவுக்கு செஞ்சிலுவை சங்கத்தின் வாகனத்தில் வந்து சேர்ந்ததில் இருந்து அன்று சிலரோடு பேசிய பேச்சிலிருந்து இன்று வரை இழை பிரித்து அவருடைய அண்டவாளம் அனைத்தும் லங்காபோர் ஊடகம் ஏற்றுவதற்கு தயாராக இருக்கிறது. தயவு செய்து இந்த எம்பி எங்களுக்கு எதிரானவர் அல்ல. அவர் கிளிநொச்சி மாவட்டத்திலே உண்மையிலேயே ஒரு சில நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்திற்கு அவர் தேவை. அதே வேளையிலே அவர் யாழ்ப்பாணத்துக்கு தேவையா மன்னாருக்கு தேவையா என்பது வேறு விடயம். எங்களுக்கு கிளிநொச்சிக்கு அவர் தேவை. அந்த வகையிலே பொறுப்புணர்வோடு அவர் தன்னுடைய வார்த்தைகளை பாராளுமன்றத்திலே குறிப்பிடுகின்ற வார்த்தைகளை முன்னாள் போராளிகளோ அல்லது போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிராக சம்பவங்கள் நடைபெறுகின்ற அளவிற்கு கூறக்கூடாது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த செய்தியை நாங்கள் ஒலிபரப்புவதன் காரணம் முன்னாள் போராளிகளோடு சிலர் உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் இப்பொழுதும் தாங்கள் புலிகள் என்று வெளியே காட்டிக்கொள்ளாமல் எந்த குரூப்போடும் எந்த கிளையோடும், அதாவது பல கிளைகளாக விடுதலை புலிகள் உலகத்திலே பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். சிலர் அஞ்சலி செலுத்துபவர்கள், அஞ்சலிக்கு எதிர்ப்பு செலுத்துபவர்கள், நடுநிலை செய்பவர்கள், அப்படி பலர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு ஆதரவாக அல்ல. ஆனால் இந்த தாங்கள் முன்னாள் போராளிகளாக இருந்து கொண்டும் இந்த செய்தியை தந்தவரும் இலங்கையிலே அல்லது மற்றும் வெளிநாடுகளிலே இருக்கின்ற அங்கவீனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில முன்னாள் போராளிகள், அவர்கள் இராணுவத்தின் பக்கமும் இல்லை, புலிகளின் பக்கமும் இல்லை, தாங்கள் நடுநிலையாக தாங்கள் இலங்கை சட்டத்திட்டத்தை மதித்து தங்கட பாட்டில் தோட்டம் செய்து குதிரவு செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் போராளிகள். அவர்கள் தாங்களை அதை அப்படி கூற வேண்டாம் என்று கூறியும் அந்த அருகதை கூறுவதற்கு அவர்களுக்கு தான் அருகதை இருக்கிறது. அவர்கள் மௌனித்ததன் பிற்பாடு இனிமேல், அதாவது போராட்டம் மாறாது, போராட்ட வடிவம் மாறலாம் என்பதற்கு இணங்க அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை சக ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் முன்னாள் போராளிகள் என்று தங்களை காட்டிக் கொள்வதில்லை. தயவு செய்து தங்களை அப்படி காட்டி தங்களை தேவையில்லாமல் நெருடல்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது என்று வெளிநாடுகளில் இருந்து உள்நாடுகளிலிருந்து நம்மிடத்தில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களுக்காக இந்த செய்திகளை நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். இது கட்டாயம் இலங்கை சட்டத்திட்டத்துக்கு அமைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த முன்னாள் போராளிகளுக்கும் வெளிநாட்டிலே வாழ்ந்து இருக்கின்ற இந்த முன்னாள் போராளிகளுக்கும் ஆதரவாக இந்த செய்தி ஒளிபரப்பப்படுகிறது. இறந்த மாவீரர்களுக்காகவோ, இறந்த பிரபாகரனுக்காகவோ, தளபதிகளுக்காகவோ அல்லது வேறு யாருக்காகவோ அதை ஸ்ரீதரனோ, சாணக்கியனோ அல்லது சுமந்திரனோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ அர்ஜுனாவோ யாராவது உரிமை கோரிவிட்டு போங்கள், நாசமாக போகட்டும், அது வேறு விடயம். ஆனால் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு தாங்களும் தங்களது பாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காக இந்த செய்தி ஒலிபரப்பப்படுகிறது. அவர்கள் மீது தேவையற்ற முறையில் பழி சுமத்துவது, அவர்களை காட்டிக் கொடுப்பது, தேவையற்ற முறையில் காட்டிக் கொடுப்பது, இப்படியான தொழிற்பாடுகளை எந்த நபர் செய்தாலும், அது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது அனுராவாக இருக்கட்டும், நிச்சயமாக லங்காபோர் ஊடகம் எடுத்து வெளியே இயம்பும். இதற்கு சரி தவறு என்று கூறப்போகின்றவர்கள் நீங்கள். அதாவது உண்மையிலேயே நீங்கள் இந்த முன்னாள் போராளிகள் பாதிக்கப்படுகின்ற இப்படியான கையாலாகாத தனத்தோடு தேவையற்ற தங்களுடைய தேவைக்காக இந்த முன்னாள் போராளிகளை உபயோகிக்கின்ற அந்த அவர்களுடைய பெயரை உபயோகித்து அவர்களை காட்டி கொடுப்பு செய்கின்ற இந்த அநாகரிகமான இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்கு எதிரான செய்தி. எதிரானவர்கள் இவர்கள் செய்து தவறாக இருந்தால் தவறென்று நிரூபணத்தோடு எழுதுங்கள். தவறு இல்லை என்று நீங்கள் கூறுவதாக இருந்தால் தவறு இல்லை என்பதையும் நீங்கள் உங்களுடைய சரியான தகவல்களை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் பதிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். லங்காபோர் ஊடகம், இலங்கையர். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.